அடுத்த செய்தியாக நம்ம திமுக ஆட்சியிலேயே பார்த்துட்டு இருந்தோம். அந்த கிறிஸ்தவ அமைப்பு சிறுபான்மையினருக்கான அந்த தாஜாங்கிறது திமுக ஆட்சியில நிறையவே இருந்தது. தமிழக முதல்வர் அவர்கள் கடைசி இந்த தேர்தலுக்கு முன்பு கூட கும்பகோணத்துல போயிட்டு ஒரு 5 உறுதிமொழியை கொடுத்துட்டு வந்தாரு. எல்லாருக்கும் கபர்ஸ்தான் கொடுத்துட்றோம். நங்கநல்லூர்ல ஹஜ் இல்லம் திறந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சிறுபான்மையினருக்கு அந்த இடஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க. அவர் பாட்டுக்கு அப்புறம் உலாமாக்களுக்கு மானியம், இப்படி பல்வேறு விஷயங்கள கும்பகோணத்துல ஒரு மாநாடே போட்டிருந்தாங்க. அதுக்கு தலைமையேற்று முதல்வர் கலந்து கொண்டாரு. அதன் தொடர்ச்சியாக இப்ப தாவேக ஆட்சி வந்த பிறகுமே சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக ஷாஜகான் அப்படிங்கிற IOML மினிஸ்டர் போட்டு அவருக்கு அமைச்சர் பதவியை முதல் முறையாக கூட்டணி கட்சிக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ பாளையங்கோட்டையில கடந்த 10 நாள்ல மட்டும் 3 மத பிரச்சார கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. 2 ஸ்கூல்ல நடந்திருக்கு, ஸ்கூல் காலேஜ் கிரவுண்ட்ல நடந்திருக்கு. அது மார்ச் மாதத்துலதான் தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்திருந்தது. இது போல மத பிரச்சாரங்கள், மதம் சம்பந்தப்பட்டது, இது எதுவுமே கல்லூரிகளில் பள்ளிகளில் அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஜீவோ எல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ திருநெல்வேலிங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவ் ஏரியான்னு தெரியும். இப்ப தாவேகா வந்த பிறகு கிறிஸ்தவ மத பிரச்சார கூட்டங்கள் அதிகமாக நடைபெறுகிறதுங்கிறது கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்து முன்னணியுமே இது குறித்து சமூக வலைதளங்கள் நிறைய பதிவுகளை போட்டிருக்காங்க. நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லக்கூடிய முன்னாடி இருந்த திராவிட மாதிரி அரசுல பாத்தீங்கன்னா ஒரு வெளிப்படையாக அப்ப இருந்த முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, எனக்கு பிடித்த நிகழ்ச்சியை கிறிஸ்துமஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னதும் கிடையாது. அதனால அது தெரிஞ்ச விஷயம் தான், அதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த தாவேகா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி திருநெல்வேலியில ஜப கூட்டங்கள் அது அப்ரூவ் பண்ணாங்களா இல்லையான்றது அடுத்த கட்டம் தான் நமக்கு தெரியும். இந்து முன்னணி ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இல்லீகல் ஸ்ட்ரக்சர், பல ஜப கூட்டங்கள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி சார்பாக அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம பொதுவா சட்டப்பேரவையில பார்த்தோம்னா திருக்குறளோட தான் இந்த சட்டப்பேரவையுடைய இது கூட்டம் தொடர் தொடங்குறத நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா திருக்குறள் இல்லை. அவர் சபாநாயகர் அவருடைய மதம் சார்ந்த ஒரு இதுல இருந்து வசனத்தை எடுத்து அவர் பேசுறாரு. அப்படியே ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப ஏன் அது கூட நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இப்போ சமீபத்துல திரு வன்னி அரசுக்கும் திரு JCD பிரபாகர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா சபாநாயகர் அவர்கள் ஒரு அழுத்தமான ஒரு வரிகளை சொல்றாரு. அது CTV நேயர்களுக்காக நான் படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்ன சொல்றாருன்னா, பெரும்பான்மை மக்களுக்காக பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு சிறுபான்மையர் மக்கள் மீது கரிசனம் இருப்பதற்கான அடையாளங்கள் இருக்கிறது. அப்ப போக என்ன சொல்றாரு, இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றார். அப்ப பெரும்பான்மையானவர்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்தவங்க நீங்க யோசிக்கணும். அவங்களுக்கு தான் இந்த கொஸ்டின், அவங்க தான் அதை யோசிக்கணும். ஏன்னா சபாநாயகர் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த வேண்டும் வேற சொல்றாரு. அதை அண்டர்லைன் பண்ணி வேற சொல்றாரு. பயன்படுத்தல, எந்த விதமா பயன்படுத்திக்க போறாங்க. ஏற்கனவே திரு வன்னியரசு பேசியதுக்கு பாஜகவுடைய H. ராஜா அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக இருக்கிறது. அப்புறம் அப்கோர்ஸ் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கான தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பம் இருக்கிறது. பட் இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரு மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இல்ல நிதித்துறை அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்க முதல்ல போய் அவங்கள அந்த கிறிஸ்தவத்தை கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கிற மாதிரி ஒரு துணி இருக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அறநிலையத்துறை அமைச்சர் அதிரடியாக செயல்படுகிறான்ற போது அவர் ஒரு சார்பாக செயல்படுகிறாரோ, அதாவது நம்ம பார்க்கும்போது அந்த திருச்செந்தூர் விஷயமாக இருக்கட்டும், அர்ச்சகர்களுடைய பக்கம் என்னன்னு விசாரிக்காம அவர் பண்றாரா அப்படின்னு இருக்கிறச்சு ஒரு சில விஷயங்கள் அவர் இன்னொரு இடத்துக்கு போறாரு, இது எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னு சொல்றாரு. அவர் பாக்குற இன்னொரு பக்கம் என்ன நடந்தது, யார் இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் நமக்கு தெரியல. சோ அப்படி இருக்கிறச்சு குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அமைச்சர்களா இருக்கட்டும், சபாநாயகராக இருக்கட்டும், ஒரு 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 படி மேல சிறுபான்மையர் நலன், அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர் நலன் மீது கொஞ்சம் ஒரு அக்கறை எடுத்து செயல்படுகிறதோ இந்த அரசு அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்டாவ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளா இருக்கோமோன்றதா நான் பாக்குறேன்.
ரெண்டாவது அனுமதியுமே இதுக்கு, அதான் இந்த ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் மாதத்துல. அப்படி இருக்கும்போது கல்லூரிகளில் பள்ளி வளாகங்களிலுமே இது நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த மந்த் எண்ட்ல நடைபெற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கான ஆட்சி வந்து விட்டது, நம்ம அந்த புரோட்டோகால் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னே அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதாவது கட்டாயம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நடத்தக்கூடியது எல்லாமே வந்து அந்த மதம் சார்ந்த பள்ளிக்கூடத்துல நடத்துறாங்க. அது கேட்டா அதுக்கு ஒரு பெரிய இருக்கு. ஆனா இந்த பள்ளி கல்வித்துறை என்ன இதுல வந்து தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இது மாதிரி நடத்தக்கூடாதுன்னு ஒரு அழுத்தமான ஒரு சுற்றறிக்கை கொடுத்த பிறகு எப்படி இந்த பர்மிஷன் யார் இது கொடுத்தாங்க, இதுக்கு என்ன புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணாங்கன்றது எதுவும் வெளிப்படையாக இல்லை. இது நமக்கே இந்த விஷயம் எப்படி இது வெளியில வருதுன்னா இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் மூலமாக தான் இந்த வெளியில வரதுக்கான வாய்ப்புகள். இல்லைன்னா இது அங்க திருநெல்வேலி தானே இருக்க, மெட்ராஸ்ல நம்ம இருக்கோம், திருநெல்வேலி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி எடுத்துட்டு போறதுக்கு காரணம் இந்து முன்னணின்ற அமைப்பு தான். கோயம்புத்தூர்ல இல்லீகலா கட்டப்பட்டுள்ள சர்ச்சா இருந்தாலும் சரி, மசூதிகளா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்துக்கிறது இந்து முன்னணி அமைப்பு தான். சோ அதனால இந்து முன்னணி அமைப்புக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். அதே சமயம் இந்த அரசு எல்லாருக்குமான அரசாக இருந்தா எல்லா மதத்தையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை.